இறப்பிற்கு பிறகு வாழ்க்கை உள்ளதா? இந்தியாவின் கீர்த்தி வாய்ந்த வேத அதிகாரி இறப்பிற்கு பிறகு ஆத்மா மேற்கொள்ளும் வியக்கத்தகு பயணத்தை குறித்து திடுக்கிடும் ஆதாரங்களுடன் விவரிக்கின்றார். தெய்வ திரு ஆனாச்சான பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்கள் ஆத்மா எவ்வாறு ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு பயணம் செய்கிறது என்பது குறித்தும், மேலும் ஆத்மா எவ்வாறு இப்பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுபட்டு மூல காரணமான வசிப்பிடத்தை அடைய முடியும் என்பது குறித்தும் விவரிக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால். நூலாசிரியர் ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். பாகம் 1, அத்தியாயம் 1. நாம் இந்த சரீரங்கள் அல்ல. தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி தத்வம் சோசிதும் அர்ஹஷி. பாரத குலத்தோன்றலே, தேசத்தின் உள்ளே விளங்கும் ஆத்மா என்றும் நித்தியமானவன். அவனை ஒருபோதும் அழிக்க முடியாது. ஆகையால் நீ எந்த ஜீவராசிக்காகவும் வருந்த தேவையில்லை. பகவத்கீதை 2.35. சரீரத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நாம் என்பதை புரிந்து கொள்வதே ஆன்மீக வாழ்க்கையின் முதற்கட்டமாகும். இறப்பின் பிடிப்பிலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகத்துள் நுழைய விரும்பும் ஒவ்வொருவரும் நான் இந்த சரீரம் அல்ல, ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாத தேவையாகும். நான் இந்த சரீரம் அல்ல என்று வெறுமனே வாயால் கூறினால் மட்டும் போதாது. சரீரத்திற்கு அப்பாற்பட்ட நமது ஆன்மீக நிலையை உண்மையாகவே உணர வேண்டும். இத்தகைய ஆத்மானுபவம் அற்பமான விஷயம் அல்ல. நாம் சரீரத்திற்கு அப்பாற்பட்ட பரிசுத்தமான ஆத்மாக்கள் என்ற போதிலும் எவ்வாறோ சரீரம் எனும் ஆடைக்குள் தற்போது சிக்குண்டு நிற்கின்றோம். இறப்பிற்கு அப்பால் செல்வத்தின் மூலம் பெறக்கூடிய ஆனந்தத்திலும் சுதந்திரத்திலும் நமக்கு உண்மையான விருப்பம் இருக்குமாயின் நாம் ஆத்மா என்று இயல்பாக சிந்திக்கும் நிலைக்கு நம்மை நாம் உயர்த்தி கொண்டே ஆக வேண்டும். அது மட்டுமின்றி அந்த நிலையிலிருந்து நாம் வலுவாமல் நிற்க வேண்டும். சரீரமே நான் என்று வாழும் நம்முடைய தற்போதைய நிலையில் ஆனந்தத்தை பற்றிய நமது கருத்துக்கள் அனைத்தும் ஜன்னி கண்ட ஒரு மனிதனுடைய கருத்துக்களுக்கு ஒப்பாகும். இத்தகைய ஜட சரீர பந்தத்தை செயல்களே புரியாது இருப்பதின் மூலம் தவிர்க்கலாம் என சில தத்துவ ஞானிகள் அறிவிக்கின்றனர். இவ்வுலகில் நாம் புரியும் செயல்கள் அனைத்தும் இறுதியில் துன்பம் விளைவிப்பதே. இத்தகைய சிந்தனைக்கு காரணமாக இந்த தத்துவவாதிகள் காட்டுகின்றனர். செயல்களே புரிய வேண்டாத ஒருவித பௌத்த நிர்வாண நிலையையே நாம் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலையாக இவர்கள் கருதுகின்றனர். அணுக்களின் செயற்கையினாலேயே இந்த சரீரம் உருவாகி இருப்பதால் இந்த அணுக்களை மீண்டும் பிரிப்பதின் மூலம் எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு காணலாம் என்றே புத்தர் கூறினார். இத்தகைய தீர்வு வீட்டு வரி கட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக வீட்டையே இடித்துவிடச் சொல்லும் தீர்வுக்கு சமமானதாகும். ஆனால் பகவத்கீதையோ இத்தகைய தீர்வுகளுக்கு மாறாக ஜட சரீரம் மட்டுமே நமது அடையாளம் அல்ல, ஜட பொருட்களின் சேர்க்கையினால் உருவான இந்த சரீரத்திற்கு அப்பால் ஆத்மா என்ற ஒன்று இருக்கின்றது என்றும், நம்மிடம் இருக்கும் சுய உணர்வு சக்தியே ஆத்மாவின் அடையாள சின்னம் என்றும் சுட்டிக்காட்டுகின்றது. சுய உணர்வு எனும் சக்தி இருப்பதை நாம் மறுக்க முடியாது. சுய உணர்வு சக்தி இல்லாத சரீரம் வெறும் சடலமே. சுய உணர்வு சக்தி சரீரத்தை விட்டு பிரியுமாயின் வாய் பேசுவதில்லை, கண்கள் பார்ப்பதில்லை, செவிகள் கேட்பதில்லை. ஒரு சிறு குழந்தை கூட இந்த உண்மையை உணர்கின்றது. சரீரத்தின் இயக்கத்திற்கு சுய உணர்வு சக்தி இன்றியமையாததாக தேவை என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். சுய உணர்வு சக்தி என்பது என்ன? வெப்பமும் புகையும் நெருப்பின் சின்னங்களாவது போல் சுய உணர்வு சக்தி ஆத்மாவின் சின்னமாக விளங்குகிறது. ஆத்மாவின் தன்னியக்க சக்தியே சுய உணர்வு வடிவத்தில் வெளிப்படுகின்றது. நம்முள் உறையும் சுய உணர்வு சக்தி சந்தேகமின்றி ஆத்மா இருப்பதை நிரூபிக்கின்றது. இந்த தத்துவம் பகவத்கீதையில் மட்டுமல்லாது மற்ற எல்லா வேத நூல்களிலும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சங்கராச்சாரியரை பின்பற்றி இறைவனுக்கு உருவம் கிடையாது என கூறும் அருவவாதிகள் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து துவங்கும் குருசீட பரம்பரை தோன்றல்களாகிய வைஷ்ணவர்களாகிய இருதரப்பினரும் ஆத்மா இருப்பதை ஏற்கின்றனர். ஆனால் புத்த மதத்தை சார்ந்தவர்களோ ஆத்மா இருப்பதை மறுக்கின்றனர். ஜடசக்தியின் மூல பொருட்கள் வெவ்வேறு விதமாக ஒன்று கூடும் போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் சுய உணர்வு நிலை உற்பத்தியாகின்றது என்று பௌத்தர்கள் வாதிக்கின்றனர். ஜடசக்தியின் மூல பொருட்கள் அனைத்தும் உலகில் வேண்டிய அளவு இருந்த போதிலும் அவற்றை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நம்மால் ஒரு உயிரை உண்டாக்க முடியவில்லை.
இதை நோக்கும் பொழுது மேற்கூறிய பௌத்த வாதம் தவறு என்பது தெளிவாகின்றது. மனிதன் இறந்த பிறகு எஞ்சி நிற்கும் சடலத்தில் எல்லா மூலப்பொருட்களும் குறையாது இருந்தும் நம்மால் உயிர் சக்தியை அவ்வுடலில் மீண்டும் கொண்டு வர முடிவதில்லை. சாதாரணமாக ஒரு இயந்திரத்தில் ஏதாவது ஒரு உறுப்பு பழுதுபடுமாயின் அப்பகுதியை செப்பனிடுவதன் மூலமாகவோ அல்லது புதுப்பிப்பதன் மூலமாகவோ அந்த இயந்திரத்தை மீண்டும் இயங்க வைக்கின்றோம். ஆனால் நமது உடல் இயந்திரத்தை போன்றதல்ல. சரீரம் குலைந்து உயிர் சக்தி உடலை விட்டு போகுமாயின் பழுதுபட்ட பகுதிகளை செப்பனிடுவதை போல் நம்மால் உயிர் சக்தியை மீண்டும் அச்சரீரத்தில் கொண்டு வர முடியாது. சரீரத்தை இயக்கும் ஆத்மா சரீரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வஸ்துவாகும். ஆத்மா இருக்கும் வரையிலேயே நமது சரீரம் உயிர் துடிப்புடன் இயங்குகிறது. ஆத்மா சரீரத்தை விட்டு அகலுமாயின் நம்மால் மீண்டும் அச்சரீரத்தை உயிர்ப்பிக்க அறவே முடியாது. ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.